Hello students, I am Anthony. நம்ம 10th மேத்தமேட்டிக்ஸ் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் எக்ஸாம்பிள் 1.13 நம்ம பார்க்குறோம். இங்கே வந்து 2 செட்டு அண்ட் 1 ரிலேஷன் கொடுத்துருக்குறாங்க. அதாவது 2 கணங்கள் ஒரு உறவு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? அதை யூஸ் பண்ணி எஃப் வந்து உங்களுக்கு 1-to-1 ஃபங்க்ஷன் சொல்லணும். அதே போல் நாட் ஆன் டு ஃபங்க்ஷன் நம்ம சொல்ல போகிறோம். அதாவது கொடுத்துருக்குற அந்த 2 கணங்கள் அந்த உறவை நம்ம யூஸ் பண்ணி எஃப் ஆனது ஒன்றுக்கொன்றான சார்பு ஆனால் மேல் சார்பு இல்லை அப்படின்னு நம்ம நிரூபிக்கணும். சரி, இப்போ நம்ம ப்ராப்ளத்துக்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அம்புக்குறி படம், அதாவது ஏரோ டயக்ராம் நம்ம ட்ரா பண்ணணும். எதுக்காக ஏரோ டயக்ராம் அப்படின்னா அதை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம், அதாவது கண்டுபிடிச்சிடலாம். 1-to-1 ஆன் டூ அப்படிங்கிறது. சரி, இப்போ நம்ம அந்த செட்டுக்குள்ளே போகலாம். இங்கே ஃபஸ்ட் ஒரு செட்டு ட்ரா பண்ணுங்க அண்ட் ஒன் மோர் செட்டு. ஓகேங்களா? ஒன் மோர் செட்டு. இதுக்கு வந்து நேம் கொடுக்குறீங்க ஏ அண்ட் பி, ஏன்னா வந்து ஏபின்னு கொடுத்துருக்கிறதுனால. இதுக்கு பேர் வந்து ஏ, இதுக்கு பேர் வந்து உங்களுக்கு பி. ஏவில் வந்து என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது உங்களுக்கு? 1 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது. பியில் வந்து பார்த்தீங்கன்னா 4, 5, 6, தென் 7. சரி, இப்போ இதை மேப்பிங் பண்ணுங்கள். எந்த உறவு, அதாவது ரிலேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, 1, 4. அப்போ 1 goes to 4. ஓகே. அடுத்து 2 மேப்பிங் வித் உங்களுக்கு 5. அடுத்தது 3 to 6. தட் மீன்ஸ் 3 மேப்பிங் to 6. ஓகே. அதாவது ஃபங்க்ஷன் 1க்கான இமேஜ் 4, 2க்கான இமேஜ் 5, 3க்கான இமேஜ் வந்து 6. அதாவது நிழல் உருவம் நம்ம சொல்லுவோம். ஓகேயா? சரி, ஃபஸ்ட்டு 1-to-1 என்ன அர்த்தம்? ஓகே, ஏவில் உள்ள எல்லா எலமெண்ட்ஸுக்கும் பிங்கிற அந்த கோடொமைனில் இமேஜ் இருக்கணும். ஓகே, அதாவது ஃபார் ஈச் எலமெண்ட் தேர் ஷுட் பி டிஃப்ரெண்ட் இமேஜ் இன் பி. அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் 1-to-1. இப்போ இங்கே பாருங்கள், 1க்கு டிஃப்ரெண்ட் இமேஜ் 4, 2க்கு டிஃப்ரெண்ட் இமேஜ் 5, 3க்கு டிஃப்ரெண்ட் இமேஜ் 6. அதனால் இதை நம்ம என்ன சொல்லலாம்? 1-to-1 சொல்லலாம். ஓகேயா? சரி, அதே போல் ஆன் டூன்னு என்ன அர்த்தம்? ஓகே, கோடொமைன், அதாவது பியில் துணை மதிப்பகத்தில் உள்ள எல்லா எலமெண்ட்டுக்கும் ப்ரீ இமேஜ், அதாவது முன் ஒரு இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஆன் டு, அதாவது மேல் சார்பு நம்ம சொல்லலாம். ஆனால் இங்கே பியில் வந்து பார்த்தீங்கன்னா 7ங்கிற எலமெண்ட்டுக்கு ப்ரீ இமேஜ், அதாவது முன் ஒரு இல்லை. அதனால் இது என்னது? ஆன் டு கிடையாது, அதாவது மேல் சார்பு கிடையாது. சரிங்களா? ஓகே, இங்கே ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா சின்ஸ் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் இன் ஏ ஹேவ் டிஃப்ரெண்ட் இமேஜஸ் இன் பி, அதாவது ஏவில் வந்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட் இமேஜ் வந்து பியில் இருக்கிறதுனால இது வந்து நம்ம 1-to-1 ஃபங்க்ஷன் சொல்லுவோம். இங்கே பாருங்கள், 1க்கு வந்து 4 இமேஜ், 2க்கு வந்து 5 இமேஜ், 3க்கு வந்து 6 இமேஜ். அப்போ ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட் இமேஜ் இருக்கு இல்லையா? அதனால் வந்து என்ன சொல்கிறோம்? ஓகே, இது வந்து 1-to-1 ஃபங்க்ஷன். அனதர் கண்டிஷன் சின்ஸ் இன் கோடொமைன், இங்கே பிங்கிறது கோடொமைன், ஏங்கிறது டொமைன். இங்கே பி, அதாவது கோடொமைனில் 7ங்கிற எலமெண்ட்டுக்கு வந்து ப்ரீ இமேஜ் இல்லை. அதனால் இது வந்து உங்களுக்கு ஆன் டு ஃபங்க்ஷன் கிடையாது. அதுதாங்க சின்ஸ் இன் கோடொமைன் 7 does not have a pre-image in domain, therefore f is not on to function. ஸோ together நம்ம என்ன சொல்லலாம்? f is 1-to-1 but not on to function. அது நம்ம தமிழில் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னாக்க ஏயின் வெவ்வேறு உறுப்புகளுக்கு பியில் வெவ்வேறு நிழல் உரு உள்ளது. எனவே எஃப் ஒன்றுக்கொன்றான சார்பாகும். அதாவது ஏழு உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் பியில் வந்து வேறு நிழல் உரு இருக்கிறதுனால நம்ம என்ன சொல்லலாம்? அதை ஒன்றுக்கொன்றான சார்பு நம்ம சொல்ல முடியும். அடுத்தது இங்கே பிங்கிறது துணை மதிப்பகம், ஏங்கிறது மதிப்பகம். ஓகே, அடுத்த ஸ்டெப்மெண்ட்டை பாருங்கள். ஓகே, இங்கே துணை மதிப்பகத்தில் உள்ள உறுப்பு 7க்கு பாருங்கள், துணை மதிப்பகத்தில் உள்ள உறுப்பு 7க்கு மதிப்பகம் என்னது? ஏவில் முன்னூறு இல்லை. எனவே எஃப் ஆனது மேல் சார்பு இல்லை. ஸோ 2 நம்ம சேர்த்து சொன்னோம், என்ன சொல்லலாம்? எஃப் ஆனது ஒன்றுக்கொன்றான சார்பு ஆனால் மேல் சார்பு இல்லை. சரிங்களா? which is required answer for given problem. Thank you.